Hi friends, welcome back to Stay Krishna Home. இன்னைக்கு நம்ம ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் வெல்வெட் கிரிங்கிள் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஒரு குக்கி ரெசிபி இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ரெட் வெல்வெட் கிரிங்கிள் குக்கீஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். 2 கப் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போது இந்த எல்லா பொருளுமே ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கணும். முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் வெண்ணெய் ஆட் பண்ணும்போது ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் குக்கிங் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மெல் இல்லாத ஆயிலை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் நம்ம ஆட் பண்ண சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதோட நான் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம ரெட் வெல்வெட் குக்கீஸ் பண்ணுறதுனால ரெட் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கணும். கலர் ஆட் பண்ணும்போது குக்கீஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபுட் கலர் பார்த்தீங்கன்னா ஜெல் டைப் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் லிக்யூட் டைப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஜெல் டைப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கலர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கலர் ரொம்ப நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லா பொருளுமே ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா பொருளுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய மாவு பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. மாவு மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் பால், தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நான் வேறு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை பவுலுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா பவுலில் காற்று போகாத மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாவை நம்ம குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நான் இன்றைக்கி 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நமக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவை நான் வெளியில் எடுத்துட்டேன். இப்போ நம்மளுடைய மாவு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் நல்லா இறுகி வந்திருக்கு. இந்த பதமில் இருந்தால் தான் குக்கீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாவை யூஸ் பண்ணி எப்படி குக்கீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ரெட் வெல்வெட் குக்கீஸ் பண்ணுறதுக்கான மாவு ரெடியாக இருக்குது. 1/2 கப் பவுடர் பண்ண சுகர் எடுத்துருக்கேன். குக்கீஸ்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். குக்கீஸை பேக் பண்ணுறதுக்காக பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் ஷீட்டு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ் மாவை நான் கையில் எடுத்துக்கிறேன். குக்கீஸ் எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாவை எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவில் நம்ம எடுத்து வச்சுருந்த சாக்கோ சிப்ஸை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சாக்கோ சிப்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா கேப் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கணும். மாவில் சாக்கோ சிப்ஸ் வச்சு நல்லா சீல் பண்ணதுக்கப்புறமா இந்த மாவை நம்ம பவுடர் பண்ண சுகரில் ரோல் பண்ணி எடுக்கணும். பவுடர் பண்ண சுகர் வந்து மாவு ஃபுல்லாக நல்லா கோட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கணும். பவுடர் பண்ண சுகரில் மாவு நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கணும். இதே மாதிரி மீதம் இருக்க மாவுலையும் குக்கீஸ் பால் ரெடி பண்ணிவிட்டு பவுடர் சுகரில் நல்லா கோட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கணும். இப்போ நம்மளுடைய மாவு எல்லாத்தையுமே பேக்கிங் ட்ரேக்கு மாற்றினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் வச்சுட்டு மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விடணும். ரொம்ப அதிகமாக ஃப்ளாட் பண்ணிடக்கூடாது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ நம்மளுடைய குக்கீஸ் எல்லாமே பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நான் அவனை வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே 175 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய ப்ரீஹீட் பண்ண அவனுக்குள்ளே பேக்கிங் ட்ரேயை வச்சுட்டு 175 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் பேக் பண்ணால் போதும்.
இப்போ எனக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கீஸ் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துட்டேன். நம்மளுடைய ரெட் வெல்வெட் கிரிங்கிள் குக்கீஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். குக்கீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பேக் ஆகிருக்கு. இந்த குக்கீஸ் சாப்பிட்றதுக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சூவியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த குக்கீஸை வந்து அவன் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவன் இல்லாமல் குக்கீஸ் பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய்க்குள்ளே ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். குக்கீஸை பேக் பண்ணுறதுக்காக ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்திருக்கேன். நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே ஒரு சின்ன பால் சைஸ் மாவு எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சாக்கோ சிப்ஸ் ஃபுல்லாகவுமே ஸ்டஃப் பண்ணிவிட்டு கேப் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாவை நம்ம பவுடர் பண்ண சுகரில் நல்லா கோட் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கடாய் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கடாய்க்குள்ளே இருக்க ஸ்டாண்டு மேலே நம்ம குக்கீஸை பேக் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேட்டை வச்சுட்டு இந்த கடாயை க்ளோஸ் பண்ணி 20லேருந்து 30 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் நம்ம பேக் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய குக்கீஸ் எல்லாமே நல்லா பேக் ஆகிருக்கு. இப்போ இதை எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். குக்கீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பேக் ஆகிருக்கு. நம்ம அவனில் பண்ண மாதிரியே ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குக்கீஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூவியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.